pond ecosystem is divided into so many layers. Understand, ma? Based on the, it may be three zones based on the factors. That is distance from the shore, penetration of the light, depth of water, types of plants and animals. We can classify the pond ecosystem into different strata. Strata means different layers. Different layers. They are the littoral zone and limnetic zone and profundal zone. What is meant by littoral? Littoral means that is the shore. அப்படியே அந்த கரை ஓரமா இருக்கிறது வந்து என்னது? The littoral zone. Then the limnetic zone. Limnetic zone na on the surface of the water. Littoral zone na அப்படி அந்த கரை இப்ப குளத்தோட ஓரத்துல என்னது இருக்கும்? Some of the rooted plants are also there. Some of the rooted plants are present. Then the temperature is very hot. Light penetration is more. இந்த மாதிரி இருக்கும். Then next zone வந்து limnetic zone. Limnetic zoneல எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாட்டர் வந்து வார்மா தான் இருக்கும். பிளஸ் அங்க வந்து பிளாங்டான்ஸ் வந்து நிறைய இருக்கும். சரியா? ஓப்பன் வாட்டர் ஆஃப் த பாண்ட் வித் எஃபெக்டிவ் பெனிட்ரேஷன் ஆஃப் லைட். லைட் நல்லா பெனிட்ரேட் ஆகும். பிளஸ் டாமினேஷன் ஆஃப் பிளாங்டான்ஸ். பிளாங்டான்ஸோட கவுண்ட் வந்து அங்க ரொம்ப அதிகமா இருக்கும். தட் இஸ் கால்டு லிம்னெட்டிக் ஜோன். லிம்னெட்டிக் ஜோன். அப்போ லிட்ரல் ஜோன்ல வந்து வாட்டர் வந்து வார்மா இருக்கும். பிளஸ் ரூட்டட் பிளான்ஸ் வந்து அந்த ஏரியாவில் இருக்கும். தென் லிம்னெட்டிக் ஜோனில் வந்து ஓப்பன் வாட்டர், அதில் வந்து என்னது இருக்குது? பெனிட்ரேஷன் ஆஃப் லைட் வந்து ஹையாக இருக்கும். அண்ட் ஆல்சோ நம்பர் ஆஃப் பிளாங்டான்ஸ் மோர் இருக்கும். தென் தேர்டு ஜோன் வந்து ப்ரஃபண்டல் ஜோன். ப்ரஃபண்டல் ஜோன் வந்து பாட்டம் பிலோ அந்த சர்ஃபஸோட கொஞ்சம் கீழே போகும்போது அங்கே நோ எஃபெக்டிவ் லைட். லைட்டோட எஃபெக்ட் வந்து ரொம்ப இருக்காது. And predominance of heterotrophs, not autotrophs. Autotrophs ஓட கவுண்ட் வந்து ஒன்லி இந்த லிம்னெட்டிக் ஜோன்ல நிறைய இருக்கும். தட் மீன்ஸ் த ஃபைட்டோபிளாங்டான்ஸ். தென் கீழே போக போக வந்து ஆட்டோட்ராப்ஸோட கவுண்ட் கம்மியா இருக்கும். ஒன்லி ஹெட்ரோட்ராப்ஸோட கவுண்ட் அதிகமா இருக்கும். சரியா? தென் பெந்தோஸ். வாட் ஆர் பெந்தோஸ்மா? கேன் எனிபடி டெல் மீ? பெந்தோஸ்னா என்னப்பா? Benthos means bottom dwellers. சரியா? The organisms which are living in depth of the water, they are called benthos. They are called benthos. Benthos வந்து எங்கே தான் இருப்பாங்க? ப்ரஃபண்டல் ஜோன்ல வந்து ரொம்ப அதிகமா இருப்பாங்க. Where this benthos are more, they are present in the prefrontal zone. We can call them as decomposers னு கூட அதை சொல்லலாம். அந்த கிளே, அந்த மண் மாதிரி இருக்கும்ல, கிளே மாதிரி அடியில அங்கதான் அந்த யாரு பெந்தோஸ் வந்து அதிகமா இருப்பாங்க. சரியா? Here we can see the stratification of the pond ecosystem. Here is the shore region. The shore region is called a littoral zone, and the open space is called a limnetic zone. Then deep water is called profundal zone. Profundal zone. இங்க லைட் பெனிட்ரேஷன் இங்கேயும் ஹையா இருக்கும். இந்த லிம்னெட்டிக் ஜோன்லயும் ஹையா இருக்கும். ப்ரஃபண்டல் ஜோன்ல வந்து என்னது? லைட் பெனிட்ரேஷன் வந்து ரொம்ப லோவா இருக்கும். சரியா? தெர் இஸ் நோ லைட் பெனிட்ரேஷன் கூட நம்ம சொல்லலாம். சரியாப்பா? திஸ் த ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் ஆஃப் பாண்ட் ஈகோசிஸ்டம். இந்த ஸ்ட்ராட்டிஃபிகேஷன்ல நீங்க வந்து டைப் ஆஃப் பிளான்ஸ், டைப் ஆஃப் அனிமல்ஸ் கூட வச்சு நம்ம என்ன செய்யலாம்? we can divide the layers of the pond. சரியா? பாண்ட் வந்து அதில் என்ன டைப் ஆஃப் பிளான்ஸ் இருக்கு, என்ன டைப் ஆஃப் ஃபைட்டோ அண்ட் பிளாங்டான்ஸ் இருக்கு, அதை பேஸ் பண்ணி we can stratify the pond ecosystem. Understand? Yes. இது வந்து நம்ம லைட் பெனிட்ரேஷன். தென் பெனிஃபிட்ஸ் ஆஃப் ecosystem. What are the benefits? Or we can call it as services. புக்கில் வந்து ecosystem services. Can you say what are the benefits of ecosystem? Can anybody tell me?
ecosystemனால என்ன benefit? It supplies all the resources. இப்போ ecosystem, forest ecosystem, grassland ecosystem, then paddy field ecosystem, இந்த மாதிரி ecosystem இல்ல, pond ecosystem, then ocean ecosystem, இந்த மாதிரி ecosystem இல்லனா நமக்கு food source வந்து கிடைக்காது. சரியா? So many benefits we are receiving. We are getting more resources from the ecosystem. Understand? Like land, water, vegetation, everything we are getting from the ecosystem. So they provide us essential goods to us. The ecosystem வந்து human beings-க்கு தேவையான most of the resources வந்து supply பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Understand ma? So many benefits. Then how the ecosystems are affected. Even though we are getting more benefits from the ecosystem, day by day we are affecting the ecosystem. How do anthropogenic activities, anthropogenic means human activities affect ecosystem. ecosystem நமக்கு பண்ற ஹெல்ப்ப நமக்கு செய்யற பெனிஃபிட்டை எப்படி நம்ம அஃபெக்ட் பண்றோம் பாரு. Now we are all exploiting the ecosystem more than that of one's need. நம்மளோட நீடுக்கு அதிகமாவே நம்ம என்ன செய்றோம்? We are using the ecosystem. Understand ma? Then ecosystem assessment 2005 found that over past 50 years human have changed the ecosystem more rapidly. ரொம்ப ஃபாஸ்டா வந்து நம்ம ecosystem சேஞ்ச் பண்ணிட்டே வரோம் due to human intrusion extensively than any comparable period of time in human history, largely to meet rapidly growing demands of the food, fresh water, medicine, timber, fiber and fuel. We are exploiting so many products. What are the products we are getting from the ecosystem? Food, fresh water, medicine, timber, then fiber and fuel. Even though we are using this, nowadays we are over exploiting it. சரியா? இதை வந்து நம்ம தேவைக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம வந்து we are using it in more amount. சரியா? than our needs. நம்ம நீடை விட நம்ம அதிகமா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். So the ecosystem is spoiling nowadays. It is due to human activities, the ecosystem services are nowadays very less. Understand? Then human activities disturb or re-engineer an ecosystem. What are the human activities which will affect the ecosystem? ஒரு ecosystem affect பண்ற என்னது human activities வந்து என்னலாம்? Habitat destruction. Today here there is heavy rain ma, so you can't see. Can you see the PPT clearly? PPT உங்களுக்கு clear-ஆ தெரியுதாப்பா students? Yes. Is it visible for you? Yes. Okay, fine. Yes. Answer. Habitat destruction, then deforestation and overgrazing. We are disturbing the ecosystem. How the human beings are disturbing the ecosystem. We are destroying their habitat. அப்போ வந்து பிளான்ஸோட ஹேபிட்டட். இப்போ நம்ம ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம் ஒரு ஃபேக்டரி கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம்னா we are destroying all the plants and animals in that particular ecosystem. Understand? That is called habitat destruction. Then deforestation and overgrazing. Yes, we are cutting the trees for our benefit. நம்மளோட பெனிஃபிட்டுக்காக வேண்டி we are cutting more number of trees and overgrazing. We are using the animals, more animals
to graze the grassland. Understand? So the grassland ecosystem and forest ecosystem will be destroyed. Understand? Then erosion of soil. The soil is eroded by us. நம்மளோட ஆக்டிவிட்டிஸ், ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்னால என்ன வருது? ஃப்ளட் வருது, தென் strong wind வருது. These are all the factors which are causing soil erosion. So for that also the human beings are responsible. Then introduction of non-native species. Non-native species means the plants which are belong to other countries. For example, chincona, rubber trees எல்லாம் நம்மளோட native plants கிடையாது. We are bringing it from other countries in order to get benefit from that. Understand? In order to exploit more benefit from the plant. So இந்த மாதிரி other countries-ல உள்ள plants-அ கொண்டு நம்ம land-ல கொண்டு வளர்க்கும் போது நம்மளோட ecosystem வந்து என்ன செய்யுது? Spoil ஆகுது. That is called non-native species. Then introduction of non-native species. Then over harvesting of plant material. இப்போ வந்து ஒரு ஃபாரஸ்ட்ல வந்து நிறைய சோர்சஸ் எல்லாம் இருக்கு. ஃபுட் சோர்ஸ் சரி இருக்கு, டிம்பர் இருக்குது, தென் மெடிசினல் ரிசோர்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்குது. ஆனா பட் வி ஹாவ் டு கன்சியூம் இட் ஃபார் அவர் நீட். நம்மளோட நீடுக்கு தான் அதை நம்ம வந்து யூஸ் பண்ணணுமே தவிர நம்ம என்ன பண்றோம்? ஓவர் ஹார்வெஸ்டிங், வி ஆர் எக்ஸ்ப்ளாய்டிங், வி ஆர் யூட்டிலைசிங் மோர் ஆஃப் த ரிசோர்சஸ். அதனால அந்த ரிசோர்சஸ் எல்லாம் சீக்கிரமா காலியா போயிடுது. அப்படி காலியாக போகும்போது என்ன செய்யுது? the whole ecosystem will be affected. Then pollution of water, land and air due to human intrusion, due to human activities, the important resources like water, land and air are getting polluted. Then run of pesticides. Nowadays we are using more pesticides, insecticides and artificial fertilizers to get more crop production. அப்படிதானே? நிறைய crop production பண்றதுக்காக வேண்டி we are using more pesticides, then artificial fertilizers எல்லாம் போடும்போது during rainy season the paddy field may be என்ன செய்யுது? அப்படி ஃப்ளட் ஆகுது. அப்படியே தண்ணி எல்லாம் அரிச்சிட்டு போய் எங்க போய் சேருதே? it is poured into the pond nearby the water bodies. அது பாண்டா இருக்கலாம் அல்லது ஓஷனா இருக்கலாம். ஸோ எல்லா பெஸ்டிசைட்ஸும் எல்லா கெமிக்கல்ஸும் போய் அங்க போய் டம்ப் ஆகுது. ஸோ அந்த பாண்ட் ஈகோசிஸ்டமும் சரி அந்த ஓஷன் ஈகோசிஸ்டமும் சரி என்ன செய்யுது? கெட் அஃபெக்டட் டியூ டு இது எல்லாமே ஹியூமன் இன்ட்ரூஷன்னால், ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்னால எப்படி ஒரு ஈகோசிஸ்டம் வந்து ஸ்பாயில் ஆகுது. What are the different human activities which are affecting an ecosystem? First one is habitat destruction. Habitat, we are destroying the plants and animals in a particular ecosystem. Then deforestation and overgrazing. We are cutting the trees and we are destroying the grassland ecosystem by allowing the grazing animals like cattle. Understand? Then third one, erosion of soil. We are by cutting the trees, the soil, the topsoil may be easily eroded by strong wind and rainwater. Understand? Then introduction of non-native species, that is some of the plants and animals from other countries are imported to our countries for our benefit. நமக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் கிடைக்கிறதுக்காக வேண்டி we are allowing the other native species like plants and animals to our countries. It will spoil our ecosystem. Then over harvesting of plant material. எந்த ப்ராடக்ட்னாலும் வந்து ஒரு லிமிட்டா வந்து நம்ம யூஸ் பண்ணணும். பட் we are over exploiting it. So the whole ecosystem will get affected. For example, ஒரு அனிமலை தான் ஹண்ட் பண்றேன்னு வையேன், அந்த அனிமலை ஹண்ட் பண்ண அது டிபெண்ட் பண்ணி இருக்கிற அனிமல்ஸும் சரி பிளான்ஸும் சரி எல்லாமே என்ன பண்ணிரும்? It will be spoiled. So the whole ecosystem will be destroyed. Understand ma? Then run of pesticide. During rainy season, the pesticides and insecticides
and also artificial fertilizers we are utilizing in the crop field. Crop field la use பண்றது எல்லாமே it will be run off by the water current, and it is coming and spoiling the nearby water bodies. These are the human activities which are spoiling the ecosystem. Understand? How to protect the ecosystem? சரி, நம்ம அப்போ எப்படி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணலாம் ஒரு ஈகோசிஸ்டத்தை? இந்த வழியிலலாம் நம்ம என்ன பண்றோம்? We are destroying the ecosystem. So how can we protect it? Yes, we can take many steps to protect the ecosystem. It is a practice of protecting ecosystem at individual. ஒரு இண்டிவிஜுவலாவும் ப்ரொடெக்ட் பண்ணலாம், ஒரு ஆர்கனைசேஷனாவும் ப்ரொடெக்ட் பண்ணலாம், கவர்மெண்டாவும் என்ன செய்யலாம்? we can protect the ecosystem. For what? For the benefits of nature and human. நம்ம வந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணலைன்னா என்னவாகும்? நம்மளும் அஃபெக்ட் ஆகும், ஹோல் நேச்சரும் ஹோல் எர்த்தும் வந்து என்ன செய்யும்? ஸ்பாயில் ஆயிரும். ஸோ threats to ecosystem are many. Adverse human activities, global warming, pollution, etc. Yes, ecosystem வந்து நம்ம ஸ்பாயில் பண்றதுனால என்னென்ன என்னென்ன பேட் எஃபெக்ட்ஸ்னு பாரு. ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்னால குளோபல் வார்மிங் நடக்குது. Yes, we are destroying or we are spoiling the air, water and land. By that, global warming, day by day, the temperature of the earth is increasing. Then pollution in both the water, land and also what? Air. Understand ma? Then hence we are change our everyday lifestyle. We can help to protect the plant and its ecosystem. நம்ம இதெல்லாம் கண்டிப்பா நம்ம ecosystem ப்ரொடெக்ட் பண்ணணும்னா we have to change our lifestyle. நம்ம இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலை என்ன செய்யணும்? சேஞ்ச் பண்ணி we have to follow the traditional methods. சரியாம்மா? ட்ரெடிஷனல் மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணி we can cultivate the crops. Understand? We can cultivate the crops and also we can live eco-friendly with the ecosystem. சரியா? ecosystem ஸ்பாயில் பண்ணாத அளவு அதோட ஃப்ரெண்ட்லியா மூவ் பண்ணும்போது we can protect the whole earth. If we fail to protect environment, we will fail to save posterity. Yes, if you fail to protect environment, the ecosystem நம்ம protect பண்ணலன்னா என்ன நடக்கும்? The whole earth will be spoiled. The whole earth will be spoiled. Then how to protect? How to protect the ecosystem? Buy and use only eco-friendly product and recycle them. Eco-friendly products மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும்? யூஸ் பண்ணணும். And also we have to buy because they can be recycled back. அதை வந்து நம்ம என்ன செய்யலாம்? திருப்பி recycle பண்ணி we can reuse it. Grow more trees. In order to protect the ecosystem, we have to grow more trees. Then choose sustained farm products. சரியா? நமக்கு வந்து கண்டினியூஸா ஃபார்ம் ப்ராடக்ட்ஸ் கிடைக்கிற மாதிரி என்ன செய்யணும்? we have to cultivate more plants, that is vegetables, fruits and greens. We have to cultivate it sustainably, continuously we have to cultivate, then only we can utilize the product. சரியாமா? நம்ம கல்டிவேட் பண்ணாமலே நம்ம ப்ராடக்டை யூட்டிலைஸ் பண்ண முடியாது. தென் ரெடியூஸ் யூஸ் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸ் லைக் இப்போ வாட்டர் இருக்குன்னு வையேன், வாட்டரை வந்து நம்ம அளவோட தான் யூஸ் பண்ணணும். டோன்ட் யூஸ் இட் அன்லிமிட்டெட் குவான்டிட்டி. அண்டர்ஸ்டாண்ட்? தென் ரீசைக்கிள் த வேஸ்ட் அண்ட் ரெடியூஸ் த அமௌண்ட் ஆஃப் வேஸ்ட் யுவர் ப்ராடக்ட்ஸ் வந்து என்ன பண்ணணும்? we have to recycle பண்ணி reuse பண்ணலாம். Then reduce consumption of water and electricity. எல்லாருமே by individual we have to take necessary steps to reduce the consumption of water and electricity. வாட்டர் மட்டும் கன்சர்வ் பண்ண போதது, we have to save electricity also in our daily life. Reduce and eliminate the use of household chemical அண்ட் பெஸ்டிசைடு. வீட்டிலையுமே கெமிக்கல்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து நிறைய வந்து இப்போ டிட்டர்ஜென்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம்,
அது மாதிரி நிறைய கெமிக்கல்ஸ், இப்போ நம்ம மவுத் வாஷு, ஹேண்ட் வாஷு, இந்த மாதிரி நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். டிஷ் வாஷுமே எந்த ப்ராடக்ட்ல நல்லா வந்து என்னது நுர வருதோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். தே ஆர் ஹைலி பாய்சனஸ் கெமிக்கல்ஸ். சரியா? இந்த மாதிரி ஃப்ளோர் கிளீன் பண்றதுக்கும் நீங்க நம்ம நிறைய கெமிக்கல்ஸ் ஆட் பண்றோம் இல்லையா? அது வந்து ஸ்பாயில் த என்னது நம்மளோட ஹெல்த்தையும் ஸ்பாயில் பண்ணுது. இப்போ நம்ம கால்ல எல்லாம் சிலருக்கு வந்து அலர்ஜி மாதிரி அப்படி புண்ணா வரும் வீட்டுக்குள்ள. டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, யூ கேன் யூஸ் ஸ்லிப்பர்ஸ் இன்சைட் த ஹோம் அப்படின்வாங்க. வீட்டுக்குள்ளே ஸ்லிப்பர்ஸ் போட்டு நடங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பெட்டர் நம்ம வந்து வீடை வந்து நம்ம கிளீன் பண்ணும்போது எந்த கெமிக்கல்ஸும் யூஸ் பண்ணாம சும்மா நல்லா தண்ணி வச்சு வாஷ் பண்ணாலே நமக்கு வந்து அந்த காலில் வந்து எந்த இன்ஃபெக்ஷன் ஆகாது. நான் வந்து அது ப்ராக்டிக்கலாக நான் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப வந்து காலில் புண்ணு மாதிரி வரும். அப்போ டாக்டர் வந்து சொன்னாங்க, நீங்க வந்து லைசால்லாம் போடாதுங்க, சும்மா வாட்டர் ஆர்டினரி வாட்டர் வச்சு கிளீன் பண்ணுங்க, நல்ல சேஞ்சஸ் தெரியும் அப்படின்னு ஒரு ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் சொன்னாங்க. அப்புறம் டெய்லி இப்போ வந்து அந்த மாதிரி யூஸ் பண்றேன். இப்போ காலில் வந்து அந்த அலர்ஜி மாதிரி இருந்தது இல்லவே இல்லை. ஆனா அந்த கெமிக்கல்ஸ் வி ஆர் யூசிங் சோ மெனி ஹவுஸ் ஹோல்டு கெமிக்கல்ஸ். அந்த கெமிக்கல்ஸ் வந்து என்ன பண்ணுது, நாட் ஒன்லி அஃபெக்ட் அவர் ஹெல்த் பட் ஆல்சோ அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் நம்ம வாஷ் பண்ணி வெளியே விடும்போது இட் வில் அஃபெக்ட் த ecosystem. அண்டர்ஸ்டாண்ட்மா? எஸ். தென் மெயின்டைன் யுவர் கார் அண்ட் வெஹிக்கிள்ஸ் ப்ராப்பர்லி. எஸ், நம்ம கார் யூஸ் பண்றோம் அல்லது 2 வீலர்ஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னா அது அப்பப்போ சர்வீஸ் பண்ணணும். சரியா? சர்வீஸ் பண்ணலைன்னா அதுல இருந்து என்ன ஃபார்ம் ஆகும்? பாய்சனஸ் கேஸஸ், கம்பஷன். உள்ள வந்து ஃபாசில் ஃபியூல்ஸ் வந்து கம்பஷன் நடந்து தான் நமக்கு அந்த வெஹிக்கிள்ஸ் வந்து ரன் ஆகுது. அப்போ அந்த பார்ஷியலி கம்பஷன் நடக்கும்போது பாய்சனஸ் கெமிக்கல்ஸ் வந்து அதுல இருந்து என்ன செய்யுது, எமிட் ஆகுது. சரியாமா? என்ன கெமிக்கல் எஸ்பெஷலி என்ன அப்படின்னா கார்பன் மோனாக்சைடு. கார்பன் டை ஆக்சைடும் டேஞ்சரஸ் தான், அதை விட டேஞ்சரஸ் வந்து கார்பன் மோனாக்சைடு. இட் காசஸ் சஃபகேஷன், மூச்சு திணறல் வரும் இந்த கார்பன் மோனாக்சைடு. அதனாலதான் சிலருக்கெல்லாம் பஸ்ல டிராவல் பண்றோம், சிட்டி சைடு போறோம் அல்லது எங்கேயாவது டவுனுக்கு போறோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த பஸ்ல டிராவல் பண்ணாலே வாமிட்டிங் வரும். வாமிட்டிங் எதனால வருது அப்படின்னா அந்த பொல்யூட்டட் ஏரை வந்து இன்ஹேல் பண்றதுனாலதான். மெயினா வந்து என்ன கேஸ் அதுல வந்து நமக்கு அந்த சஃபகேஷன், அந்த மூச்சு திணறலை காஸ் பண்ணுது அப்படின்னா கார்பன் மோனாக்சைடு. The carbon monoxide is released from different vehicles due to the combustion of fossil fuels. ஸோ அந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் வந்து நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணும்போது அந்த கார்பன் மோனாக்சைடு ரிலீஸ் பண்ணுறது வந்து நம்ம என்ன செய்யலாம், we can reduce. Understandமா? And create awareness and educate about ecosystem protection among friends and family members. அது மாதிரி நம்ம வந்து how to protect the ecosystem. இந்த ecosystem வந்து சிலர் என்ன செய்வாங்க, வீட்டு பக்கத்துல நிறைய செடிகள்லாம் வளர்ந்துருக்கும். என்ன பண்ணுவாங்க, அதில் வந்து பாம்பு வரும், பல்லி வரும், ஓணம் வரும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வெட்டி போட்டுருவாங்க. அப்படி நம்ம என்ன செய்யக்கூடாது, வெட்டக்கூடாது. பிகாஸ் தட் ecosystem will give shelter for so many animals and insects. அதுக்குள்ள நிறைய அனிமல்ஸ் இன்செக்ட்ஸுக்கு என்ன செய்யுது, ஷெல்டர் கிடைக்குது. பிளஸ் இட் ப்ரொவைட்ஸ் ஃபுட். இல்லை நம்ம அதை கிளீன் பண்ணி தான் ஆகிறோம், கிளீன் பண்ணணும்னு வச்சுக்கேன், அங்கே உள்ள பிளான்ஸ் மட்டும் அஃபெக்ட் ஆகாது, அந்த பிளான்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கிற எல்லா அனிமல்ஸும் என்ன செஞ்சிடும், வில் பி டிஸ்ட்ராய்டு. ஸோ த ஹோல் ecosystem will be spoiled. Understandமா? ஸோ டோன்ட் டிஸ்டர்ப் த ecosystem unnecessarily and don't affect the environment. Environment-ஐ என்ன செய்யணும், we have to always protect. இண்டிவிஜுவலாகவே நம்ம என்ன செய்யலாம், ஒவ்வொருத்தரும் ஸ்டெப்ஸ் எடுத்து we can protect the ecosystem. சரி, இப்போ பாரு, இந்த ecosystem சர்வீஸ் ஒன்று இது பண்றேன். ப்ரொவிஷனல் சர்வீஸ். நமக்கு ப்ரொவிஷனலா இந்த ecosystem என்னெல்லாம் ப்ரொவைட் பண்ணுது? இட் ப்ரொவைட்ஸ் us food, fiber, fuel, genetic resource. Genetic resource-னா for our studies. சரியா? For our research purpose we can use the ecosystem. Then biochemical, fresh water, medicine. நிறைய biochemical, that is the chemicals which are derived from the plant source. Plant sourceல இருந்து நிறைய chemicals எடுக்கிறாங்க, that is not having any side effect. சரியா?
it won't affect our ecosystem. Then fresh water, we are getting so many medicines we are getting from the ecosystem. Then culturally வந்து ecosystem எப்படியெல்லாம் யூஸ் ஆகுது? ஸ்பிரிச்சுவல் அண்ட் ரிலீஜியஸ் வேல்யூஸ். நம்ம வந்து ecosystem வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபாரஸ்ட் அப்படின்னா நம்ம அதை போய் விசிட் பண்ணி we are getting pleasure from that, அப்படிதானே? ஸோ ஸ்பிரிச்சுவல் அண்ட் ரிலீஜியஸ். அது மாதிரி இப்போ வந்து நீம் ட்ரீஸ் இருக்குன்னு வையேன். நீம் ட்ரீஸ் வந்து ஹிந்துஸ் வந்து என்ன செய்வாங்க, அதை வந்து ஒரு காட் மாதிரி வர்ஷிப் பண்ணுவாங்க. சரியா? அந்த மாதிரி ரிலீஜியஸ் வேல்யூஸ் வந்து அதனாலையுமே இப்போ நிறைய வந்து இக்கோசிஸ்டம் வந்து ப்ரொடெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஆலமரம் இருந்துச்சுன்னா அது வந்து சாமி அப்படின்னு சொல்லி அதில் ஒரு பட்டு வேட்டியையோ அல்லது பட்டு சேலையோ கட்டி அதில் சாமி இருக்கு அப்படின்னு கும்பிடுவாங்க. அப்போ அந்த மரத்தை வந்து யாருமே கட் பண்ண மாட்டாங்க. சரியா? ஸோ த இக்கோசிஸ்டம் வில் பி கன்சர்வ்டு. அண்டர்ஸ்டாண்ட்மா? ஸோ கல்ச்சுரல் சர்வீஸும் நமக்கு பண்ணுது இந்த இக்கோசிஸ்டம். ஸ்பிரிச்சுவல் அண்ட் ரிலீஜியஸ் வேல்யூஸ் கொடுக்குது. தென் நாலேஜ் கொடுக்குது. எஜுகேஷன் அண்ட் இன்ஸ்பிரேஷன் கொடுக்குது. ரிக்ரியேஷன், நம்ம மைண்டுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன். இப்போ ஒரு பார்க் இருக்கு, அங்கே நிறைய ட்ரீஸ் எல்லாம் வச்சிருக்கிறாங்க, நிறைய குட்டி குட்டி பிளான்ஸ் கார்டன் மாதிரி வச்சிருக்கிறாங்க. ஸோ இட் கிவ்ஸ் அஸ் ரெக்ரியேஷன் அண்ட் ஆல்சோ ஏஸ்தட்டிக் வேல்யூ. ஏஸ்தட்டிக் மீன்ஸ் அதை வந்து ரசிக்கிற தன்மை. சரியா? நமக்கு வந்து ஒரு ரசிப்பு தன்மையும் கிரியேட் பண்ணுது. தென் எக்கோ டூரிசம், அந்த இது வந்து இட் ஃபார்ம்ஸ் அ டூரிஸ்ட் ஸ்பாட் அண்ட் அட்ராக்ட்ஸ் த பீப்புள். இப்போ ஒரு ஃபாரஸ்ட்னா அங்கே ஜீப்பில் வந்து உள்ளே போய் அனிமல்ஸ் எல்லாம் காமிப்பாங்க. ஸோ இட் ஏர்ன்ஸ் மணி அண்ட் ஆல்சோ இட் கிவ்ஸ் பிளஷர் டு த மைண்ட் ஆஃப் த பீப்புள், ஹாப்பினஸ் டு த மைண்ட் ஆஃப் த பீப்புள். அண்டர்ஸ்டாண்ட்மா? சரி. தென் சப்போர்ட்டிங் சர்வீஸ். வேற நமக்கு என்னென்ன சப்போர்ட்டிவா இருக்குது பாரு இந்த ecosystem? பிரைமரி ப்ரொடக்ஷன், ஃபுட் ப்ரொடக்ஷன், அதுதான் மெயின். ecosystem, different ecosystems are forming the food resource. Then provision of habitat, அது மாதிரி நிறைய அனிமல்ஸுக்கு வந்து ஹேபிட்டட்டை வந்து கொடுக்குது, வாழிடங்களை அமைச்சு கொடுக்குது. நியூட்ரியன்ட் ரீசைக்ளிங். எஸ், இப்போ வந்து பிளான்ஸ் இல்லைன்னா சாயிலில் இருக்கிற நியூட்ரியன்ஸை வந்து என்ன செய்ய முடியாது, அப்சார்ப் பண்ண முடியாது. ஸோ அந்த பிளான்ஸ் அதை அப்சார்ப் பண்ணி ஒவ்வொரு ட்ராஃபிக் லெவலாக என்ன செய்யுது, அப்படி பாஸ் பண்ணி கடைசியில் திருப்பியும் சாயிலுக்கு, அப்படி ஒரு நியூட்ரியன் சைக்கிளை மெயின்டைன் பண்ணுறது இந்த ஈகோசிஸ்டம் தான். தென் சாயில் ஃபார்மேஷன் அண்ட் ரிட்டென்ஷன். பெரிய பெரிய ராக்ஸ்ல இருந்து சாயில் ஃபார்ம் ஆகி அந்த சாயில் வந்து இட் கன்சர்வ்ஸ் நேச்சர். தென் ப்ரொடக்ஷன் ஆஃப் அட்மாஸ்பரிக் ஆக்சிஜன். மாதிரி நம்ம ஈகோசிஸ்டம் தான் த மெயின் சோர்ஸ் ஆஃப் ஆக்சிஜனே. இந்த பிளான்ஸ் இல்லைன்னா நமக்கு ஆக்சிஜன் சோர்ஸே இருக்காது. அதனால தான் ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன சொன்னோம், யூ ஹாவ் டு க்ரோ மோர் ட்ரீஸ். தென் வாட்டர் ரீசைக்ளிங். அது மாதிரி ட்ரீஸ் இல்லைன்னா என்ன செய்யாது, ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள் ஆர் வாட்டர் சைக்கிளே நடக்காது. வாட்டர் சைக்கிள் நடந்தால் தான் we will get என்னது, வாட்டர் சோர்ஸ் ஆர் ரெயின். ரெயின் நமக்கு பெய்யறது எதனால தான், வாட்டர் சைக்கிளிங்னால. தென் ரெகுலேட்டிங் சர்வீஸ். இந்த ஈகோசிஸ்டம் வந்து நம்ம லைஃப்பை வந்து எப்படி ரெகுலேட் பண்ணுது? இன்வேஷன் ரெசிஸ்டன்ட் மீன்ஸ் யாரும் என்ன செய்யக்கூடாது, வெளியே உள்ள எக்ஸோட்டிக் வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் யாரையும் உள்ள அலோவ் பண்ணாது. இன்வேஷன் ரெசிஸ்டன்ட். தென் ஹெர்பிவோரி பாலினேஷன். எஸ், ஹெர்பிவோரி பாலினேஷன் மீன்ஸ் அந்த ஹெர்பிவோர்ஸ் வந்து என்ன பண்ணுது, அந்த பிளான்ஸை சாப்பிடும்போது இட் ஹெல்ப்ஸ் இன் பாலினேஷன். தென் நாட் ஓன்லி பாலினேஷன் பட் ஆல்சோ சீடு டிஸ்பர்சல். சரியா? பாலினேஷனுக்கும் ஹெல்ப் பண்ணுது, டிஸ்பர்சல் ஆஃப் சீடுக்கும் ஹெல்ப் பண்ணுது. தென் கிளைமேட்டிக் ரெகுலேஷன். நம்ம கிளைமேட்டை வந்து ரெகுலேட் பண்ணுறதே என்னதான், இந்த ஈகோசிஸ்டம் தான். இப்போ ஒரு இடம் டெசர்ட்டாக இருக்குதுன்னா டெசர்ட்டில் வந்து நல்ல கிளைமேட்டே இருக்காது. சரியாம்மா? ஒரு குட் கிளைமேட்டிக் கண்டிஷன் வேணும்னா அங்கே வந்து நிறைய என்ன செய்யணும், ஈகோசிஸ்டம் வந்து வெல் ப்ரொடெக்டடாக இருக்கணும். சரியா? தென் பெஸ்ட் ரெகுலேஷன். பெஸ்ட் மீன்ஸ் த டிசீஸ் காசிங் இன்செக்ட். இன்செக்ட்ஸோட கவுண்ட் வந்து என்ன செய்யணும், கண்டிப்பாக அந்த பெஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா ஹோல் ஈகோசிஸ்டத்தையும் என்ன செஞ்சிடும், ஸ்பாயில் பண்ணிடும். கடகடான்னு இந்த கிரிகேரியஸ் பெஸ்ட்ன்னு சொல்லி லோகஸ்ட், அந்த வெட்டுக்கிளி வந்து குரூப்பாக வந்து என்ன பண்ணுச்சு, ஹோல் ஈகோசிஸ்டம் பாகிஸ்தானில் ஃபுல்லாக என்ன செஞ்சுட்டு ஸ்பாயில் பண்ணிட்டு கிராப்ஸை ஃபுல்லாக.
அந்த மாதிரி இல்லாம இந்த ஈகோசிஸ்டம் வந்து கரெக்டா இருந்துச்சுன்னா, நம்ம ஸ்பாயில் பண்ணாம இருந்தோம்னா அந்த பெஸ்டோட நம்பரும் கரெக்ட் அளவுக்கு இருக்கும். சரியா? தென் டிசீஸ் ரெகுலேஷன். பெஸ்ட் அதிகரிக்க டிசீஸும் என்ன செய்து அதிகரிக்கும். பெஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணும்போது டிசீஸையும் நம்ம கண்ட்ரோலுக்குள்ள வச்சுக்கலாம். தென் இரோஷன் ரெகுலேஷன். சாயில் இரோஷனையும் நம்ம என்ன செய்யலாம், வி கேன் கண்ட்ரோல். தென் வாட்டர் பியூரிஃபிகேஷன். இக்கோசிஸ்டத்தை நிறைய சேவ் பண்ண வாட்டரும் வந்து என்ன செய்யுது, பியூரிஃபைடு வாட்டர் நமக்கு கிடைக்கும். தென் நேச்சுரல் ஹசார்டு ப்ரொடெக்ஷன். நேச்சுரல் ஹசார்ட் மீன்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிராப்ஸை நம்ம வளர்க்குறோன்னு வையன், அங்கே வந்து ரேட்டோட கவுண்ட் வந்து அதிகமாக இருக்கு. அப்போ அந்த ரேட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு அனிமலை வளர்க்குறோம், கேட்டை வளர்க்குறோம். சரியா? அந்த மாதிரி அந்த பெஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பேர்ட்ஸை வளர்க்குறோம். அந்த மாதிரி ஒரு இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இன்னொரு லிவிங் ஆர்கனிசத்தையே நம்ம யூஸ் பண்ணலாம். டோன்ட் யூஸ் கெமிக்கல்ஸ். சரியா? அந்த மாதிரி நேச்சுரல் ஹசார்டு ப்ரொடெக்ஷனுக்கும் இந்த ecosystem is very very helpful. So these are the uses of different types of ecosystem. நமக்கு எந்த வழியிலலாம் இந்த ecosystem ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. சரியாமா? டைப்ஸ் ஆஃப் ecosystem சர்வீஸ். Then strategy. Yes. Next topic, plant succession. What is plant succession? Succession replacement of one type of plant community by the other of same area or place is known as plant succession. இப்போ ஒரு பிளேஸ்ல வந்து there is number of trees are present. We are cutting that trees. Yes, when we cut it, and we have to plant other group of trees there. சரியா? அந்த ட்ரீஸ் வந்து ஒழுங்கா வளரல, அதுக்கு பதிலா இன்னொரு குரூப் ஆஃப் ட்ரீஸ் வந்து அந்த இடத்துல வளர்க்குறோம். தட் இஸ் கால்டு என்னது? பிளான் சக்சஷன். பிளான் சக்சஷன். அண்டர்ஸ்டாண்ட்மா? சக்சஸிவ் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஒன் பிளான் கம்யூனிட்டி பை த அதர். ஒரு பிளான் கம்யூனிட்டிக்கு பதிலாக இன்னொரு பிளான் கம்யூனிட்டியை வளர்க்குறது. தட் இஸ் கால்டு பிளான் succession. Plant succession. And pioneering first invade plants in barren area called pioneers. Yes. What is unde pioneer? Pioneer na ஒரு பேரன் லேண்ட்ல முதல்ல வளர்ற பிளான்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம்? பைனியர்ஸ் அப்படின்னு சொல்றோம். வாட் இஸ் பேரன் லேண்ட்? பேரன் லேண்ட்னா நம்ம தரிசு நிலம். சரியா? எந்த செடியுமே அதுல இல்ல, சும்மா அப்படியே ஒரு தரிசா கிடக்குது. அதுல ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு குரூப் ஆஃப் பிளான்ஸ் நடுறோம்ல, தட் இஸ் கால்டு பைனியர்ஸ். தென் சீரியல் கம்யூனிட்டிஸ். அடுத்து அந்த பிளான்ட் வளரும்போது அதுக்கு ரிலேட்டடா இன்னும் நம்ம என்ன செய்யறோம்? அடுத்த குரூப் ஆஃப் பிளான்ஸை வந்து வளர்க்குறோம். தட் இஸ் கால்டு சீரியல் கம்யூனிட்டி. At the end of the a series of transitional development of plant communities, one after another, அப்படி கண்டினியூஸா ஒரு குரூப் ஆஃப் பிளான்ஸ், தென் அதுக்கு ஏற்ற மாதிரி இன்னொரு குரூப் ஆஃப் பிளான்ஸ், தென் அதுக்கேற்ற அப்படி கண்டினியூஸா குரூப் ஆஃப் பிளான்ஸ் வந்து அந்த ஏரியால டெவலப் பண்ணிட்டே இருக்கும். தட் இஸ் கால்டு சீரியல் கம்யூனிட்டி. தென் வாட் இஸ் கிளைமேக்ஸ் கம்யூனிட்டி? At the end of final stage and final plant community gets established, which are called climax and climax community. சரி, முதல்ல ஒரு குரூப் ஆஃப் பிளான்ஸை வைக்கிறோம், தென் கொஞ்சம் கொஞ்சமா இன்னொரு குரூப் ஆஃப் பிளான்ஸை வைக்கிறோம், இன்னும் கொஞ்சம். அப்புறம் கடைசியில் அந்த பேரன் லேண்ட் ஃபுல்லா என்னவாயிரும்? நம்பர் ஆஃப் வெரைட்டி ஆஃப் பிளான்ஸா இருக்குது. தட் இஸ் கால்டு கிளைமேக்ஸ் கம்யூனிட்டி ஆர் கிளைமேக்ஸ். ஆர் யூ ஆல் கிளியர்? இப்போ பிளான்ட் சக்சஷன்னா ஒரு குரூப் ஆஃப் பிளான்ஸுக்கு பதிலாக இன்னொரு குரூப் ஆஃப் பிளான்ஸை வந்து யார் க்ரோயிங். தட் இஸ் கால்டு பிளான் சக்சஷன். ஒரு குரூப்ல இருந்த இடத்துல இன்னொரு குரூப். சரி, தென் வாட் இஸ் கால்டு பயனியர் பிளான்ட்? பயனியர் பிளான்னா ஒரு பேரன் லேண்ட்ல ஃபர்ஸ்ட் நம்ம நட்டு வளர்க்குற பிளான்ட பயனியர்ஸ்னு சொல்றோம். அதுக்கு அடுத்து குரூப்பா வளர்த்து கொண்டு வரதை வந்து சீரியல் கம்யூனிட்டின்னு சொல்றோம். அப்படி மொத்தமா எல்லாத்தையும் சேர்த்து we call it as climax community or climax. Understand ma? That is called plant succession. Then characteristics of this ecological succession. The ecological succession oda character ennala? It is a systematic process which cause changes in specific structure of plant community.
இதை நம்ம சிஸ்டமேட்டிக்கா பண்ணும்போது ஒரு பேரன் லேண்டை வந்து நம்ம என்ன செய்யலாம், ஒரு ஃபர்டைல் லேண்டா மாத்திரலாம். இட் இஸ் ரிசல்டன்ட் ஆஃப் சேஞ்சஸ் ஆஃப் ஏபயோட்டிக் அண்ட் பயோட்டிக் ஃபேக்டர்ஸ். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் இருந்தது வந்து ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ் தான். டியூ டு அஸ் நம்மளால இப்போ அந்த இடத்துல என்னது இருக்குது, நிறைய பயோட்டிக் ஃபேக்டர்ஸும் வளர தொடங்கிட்டு. ஸோ இட் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் அன்ஸ்டேபிள் கம்யூனிட்டி இன்டு எ ஸ்டேபிள் கம்யூனிட்டி. கொஞ்சம் கொஞ்சமா அந்த அன்ஸ்டேபிள் லேண்ட் வந்து என்னதான் மாறிடுது, ஒரு ஸ்டேபிள் லேண்டா மாறிடுது. தென் கிராஜுவல் ப்ரக்ரெஷன் இன் ஸ்பீஷீஸ் டைவர்சிட்டி, டோட்டல் பயோமாஸ், நிச் ஸ்பெசிஃபிகேஷன், கண்டென்ட் ஆஃப் சாயில், தென் இதெல்லாமே அங்க அந்த இடத்துல நடக்குது. என்னெல்லாம் நடக்குது, கிராஜுவல் ப்ரக்ரெஷன், மெதுவா நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்பீஷீஸ், பிளான்ஸ், அனிமல்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகுது. தென் பயோமாஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. நிச்சு, நம்ம நிச்செல்லாம் படிச்சிருக்கோம், எக்காலஜிக்கல் நிச்சு, அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் டைவர்சிஃபிகேஷன் எல்லாம் அந்த ஏரியாவில். அந்த மாதிரி சாயிலோட நேச்சர் எல்லாமே சேஞ்ச் ஆயிடுது. அண்டர்ஸ்டாண்ட், டியூ டு திஸ் இக்காலஜிக்கல் சக்சஷன். தென் இட் ப்ரக்ரெசஸ் ஃப்ரம் சிம்பிள் ஃபுட் செயின் டு காம்ப்ளெக்ஸ் ஃபுட் வெப். முதல்ல நம்ம ஒரு குரூப் ஆஃப் பிளான்ஸை வைக்கும்போது அதில் ஒரு கொஞ்சம் ஃபுட் செயின் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் திருப்பி நம்ம டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ஸ் அந்த இடத்துல நடும்போது என்னவாகுது, நம்பர் ஆஃப் ஃபுட் செயின்ஸ் ஆர் கன்வெர்டட் இன்டு ஃபுட் வெப். ஒரு ஃபுட் வெப்பாக அந்த இடத்துல ஃபார்ம் ஆயிடுது. தென் இட் மாடிஃபைஸ் த லோயர் அண்ட் சிம்பிள் ஃபார்ம் டு த ஹையர் லைஃப். சரியா, லோயர் ஃபார்மாக இருந்தது, முதல்ல சிம்பிள் ஃபார்ம்ல இருந்து ஹைலி காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆஃப் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வந்து அந்த ஏரியாவில் டெவலப் ஆயிட்டு. இட் கிரியேட்ஸ் இன்டர் டிபெண்டன்ஸ் ஆஃப் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ். பிளான்ஸும் அனிமல்ஸும் தே ஆர் இன்டர் டிபெண்டன்ட், ஒன்று இல்லைன்னா இன்னொன்று இல்லை. இப்போ நம்ம வந்து பிளான்ஸை டிஸ்ட்ராய் பண்ணோம்னா அதில் உள்ள அனிமல்ஸும் என்ன செஞ்சுட்டு டிஸ்ட்ராய் ஆகி போயிடும், அதில் இட் வில் பி ஸ்பாயில்டு. தட் தீஸ் ஆர் த characteristic features of the ecological succession. Then types of succession: primary succession, secondary, autogenic, allogenic, autotrophic and heterotrophic. First one, primary succession, development of plant community on barren area. அந்த barren ஏரியால வந்து நம்ம என்ன பண்றோம், ஒரு நியூ கம்யூனிட்டி ஆஃப் குரூப் ஆஃப் பிளான்ஸை உருவாக்குறோம். தட் இஸ் கால்டு பிரைமரி. அடுத்து செகண்டரி, டெவலப்மெண்ட் ஆஃப் பிளான் கம்யூனிட்டி ஆன் டிஸ்டர்ப்டு ஏரியா. அதில் வந்து அடுத்த கம்யூனிட்டி ஆஃப் பிளான்ஸை நடுறோம். முதல்ல ஒன்று நடுறது வந்து பிரைமரி சக்சஷன், ரெண்டாவது குரூப் ஆஃப் பிளான்ஸை நடுறது வந்து செகண்டரி சக்சஷன். தென் ஆட்டோஜீனிக் மீன்ஸ் கண்ட்ரோல் பை பயோட்டிக் காம்பனன்ட்ஸ். எஸ், இப்போ நம்ம பிளான்ஸ் எல்லாம் அங்கே நட்டுட்டோம், அதுவாகவே என்ன செஞ்சிருது, அந்த ஹோல் இக்கோசிஸ்டத்தை கண்ட்ரோலுக்குள்ள வச்சிருக்கு. தட் இஸ் கால்டு ஆட்டோஜீனிக் சக்சஷன். தென் வாட் இஸ் பை அல்லோஜீனிக்? அல்லோஜீனிக்னா அங்கே உள்ள ஏபயோட்டிக் காம்பனன்ட்ஸ் வந்து அந்த இக்கோசிஸ்டத்தை எப்படி வந்து கண்ட்ரோலாக வச்சிருக்கு. அப்போ நம்ம நட்டு வச்சிருக்கிறது வந்து ஆட்டோஜீனிக், அங்கே ஆல்ரெடி இருக்கிற ஏபயோட்டிக் காம்பனன்ட்ஸ் வந்து தட் ஃபார்ம்ஸ் த அல்லோஜீனிக் சக்சஷன். அல்லோஜீனிக் சக்சஷன். தென் ஆட்டோட்ராஃபிக் சக்சஷன்னா என்ன? It occurs in the medium that is rich in inorganic substance. சரியா, அந்த மீடியத்தில் வந்து இன்ஆர்கானிக் நிறைய இருந்தால் தான் ஆட்டோட்ராஃப்ஸ் வந்து வளர முடியும். சரியாமா, அந்த மினரல்ஸ் ஆர் நீடட் ஃபார் இட்ஸ் growth. Then heterotrophic succession. What is heterotrophic succession? It occurs in the medium that is rich in organic chemicals. Organic chemicals, for example, அந்த ஏரியாவில் வந்து பிளான்ட்ஸ் நிறையா இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், அனிமல்ஸ் வந்து தே கேன் க்ரோ. சரியா, ஸோ ஹெட்ரோட்ரோஃப்னா பிளான்ட்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கிற அனிமல்ஸ். அண்டர்ஸ்டாண்ட், தீஸ் ஆர் த டைப்ஸ் ஆஃப் சக்சஷன். தீஸ் ஆர் த டைப்ஸ் ஆஃப் சக்சஷன். வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் சக்சஷன்? ஃபர்ஸ்ட் நம்ம நட்டு வைக்கிறது பிரைமரி சக்சஷன், செகண்ட் குரூப் ஆஃப் பிளான்ட்ஸை நடுறது வந்து செகண்டரி சக்சஷன். அடுத்து ஆட்டோஜீனிக்னா இது ரெண்டும் சேர்த்து இட் ஃபார்ம்ஸ் அன் ecosystem that is called autogenic. Allogenic means அங்க இருக்கிற abiotic factors form an control that controls that ecosystem, that is called allogenic. Then autotrophic means, what is autotrophic? That is அங்க உள்ள inorganic substance வந்து எப்படி அந்த ecosystem கண்ட்ரோல் பண்ணுது, that is called autotrophic. Heterotrophic means that is the in which the organic substance அந்த மீடியத்துல
ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் வந்து எப்படி அந்த ஹோல் ecosystem கண்ட்ரோல் பண்ணுது. தட்ஸ் ஆல் அபவுட் த டைப்ஸ் ஆஃப் சக்சஷன். தென் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ட் சக்சஷன் பாரு. டைப்ஸ் ஆஃப் சக்சஷன் பார்த்துட்டோம் இல்லையா? எஸ், இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாரு. டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பிரைமரி அண்ட் செகண்டரி சக்சஷன். Primary succession means developing in a barren area. ஒரு barren ஏரியால பிளான்ஸை ஃபர்ஸ்ட் நட்டு வைக்கிறோம். அதுதான் பைனியர் ஸ்பீஷீஸ். முதல் நட்டு வைக்கிறது பைனியர். தென் இன்டர்மீடியட் ஸ்பீஷீஸ். அடுத்து என்னது? அடுத்த குரூப் ஆஃப் பிளான்ஸ் நடுறோம். தட் இஸ் கால்ட் இன்டர்மீடியட். தென் ரெண்டும் சேர்த்து டோட்டலி கடைசியில் என்னவாகுது? எஸ், it forms a climax community. Understand ma? Then what are the difference between primary and secondary succession? Primary means developing in a barren area. ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பண்றது நம்ம வந்து barren ஏரியால முதல்ல நட்டு வைக்கிறது வந்து பிரைமரி. செகண்டரி வந்து அடுத்தபடியா என்ன? டெவலப்பிங் இன் அண்ட் அந்த டிஸ்டர்ப்டு ஏரியால அடுத்து டெவலப் பண்றோம் இல்லையா? by growing another group of trees. That is called secondary succession. Then it is initiated due to biological or any other external factors. நம்ம வந்து அதை வந்து இனிஷியேட் பண்ணி விடுறோம். இது வந்து ஸ்டார்ட்ஸ் டியூ டு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர். இது வந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னால மட்டும்தான் இது வந்து நமக்கு நல்ல ப்ராடக்ட் கிடைக்குது. ஸோ வி ஆர் அகெயின் பிளான்டிங் சம் மோர் ட்ரீஸ் ஆர் பிளான்ஸ் தேர். அண்ட் நோ சாயில் வைல் பிரைமரி சக்சஷன் ஸ்டார்ட்ஸ். பிரைமரி சக்சஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது சாயிலோட நேச்சர் எல்லாம் என்னது? ஜீரோ தான். அங்கே எந்த நியூட்ரியன்ஸும் இருக்காது. தென் செகண்டரி சக்சஷன் ஸ்டார்ட்ஸ் வேர் சாயில் கவர்ஸ் இட் ஆல்ரெடி ப்ரெசன்ட். எஸ், இங்கே வந்து சாயிலில் வந்து நம்ம ஆல்ரெடி பிளான் பண்ண என்னது இருக்கும்? பிளான்ஸ் வந்து இருக்கும். சரியா? இங்கே வந்து சாயிலில் எதுவுமே இருக்காது ஃபர்ஸ்ட் பிரைமரி சக்சஷனில். தென் பைனியர் ஸ்பீஷீஸ் கம் ஃப்ரம் அவுட் சைடு என்விரான்மெண்ட். நம்ம வந்து வெளியே இருந்து பைனியர் ஸ்பீஷீஸை கொண்டு வந்து இங்கே நடுறோம். தென் இங்கே வந்து பைனியர் ஸ்பீஷீஸ் டெவலப் ஃப்ரம் எக்ஸிஸ்டிங் என்விரான்மெண்ட். அந்த இடத்துல இருந்தே நம்ம பைனியர் ஸ்பீஷீஸ் வந்து செகண்டரி சக்சஷனில் வந்து பைனியர் ஸ்பீஷீஸ் ஆல்ரெடி அங்கே இருக்கிறது. தென் it takes more time to complete. பிரைமரி சக்சஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறைய நாள் ஆகும். நம்ம முதல்ல அந்த லேண்டை வந்து நல்லா ஃபர்டைல் லேண்டாக மாற்றி கொஞ்சம் கொஞ்சமாக we can change that into ஒரு ecosystem-ஆ சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ it takes more time. It takes comparatively less time. சரியா? செகண்டரி சக்சஷனுக்கு வந்து டைம் வந்து ரொம்ப லெஸ்ஸாக தான் எடுக்குது. திஸ் இஸ் செகண்டரி சக்சஷன். பிரைமரி நம்ம வந்து நட்டு கொண்டு வந்து அடுத்தது என்ன செய்யுது? பைனியர் ஸ்பீஷீஸ், இன்டர்மீடியட் ஸ்பீஷீஸ், தென் கிளைமேக்ஸ் கம்யூனிட்டி. திஸ் இஸ் கால்டு செகண்டரி சக்சஷன். தென் ஆட்டோஜீனிக் சக்சஷன், அல்லோஜீனிக் அதெல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஆட்டோட்ரோபிக். எஸ். தென் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சக்சஷன், பிளான்ட் சக்சஷன். இதில் வந்து பிளான்ட் சக்சஷனை வந்து நம்ம 3 மெயின் டைப்ஸாக வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம். ஹைட்ரோசியா, மீசோசியா அண்ட் ஜீரோசியர். அண்டர்ஸ்டாண்ட்? ஹைட்ரோசியர், மீரோசியர் அண்ட் ஜீரோசியர். இங்கே வந்து நம்ம டீட்டெயிலாக படிக்கிறோம். வாட் இஸ் ஹைட்ரோசியர்? சக்சஷன் ஸ்டார்ட் இன் ரீஜன் வேர் வாட்டர் இஸ். ஹைட்ரோனாலே என்னது நமக்கு? வாட்டர். எங்கே வாட்டர் வந்து பிளெண்டியாக இருக்குமோ அந்த ஏரியாவில் என்னது நம்ம வந்து சக்சஷனை ஸ்டார்ட் பண்ணுறோம். தட் இஸ் கால்டு ஹைட்ரோசியர். எக்ஸாம்பிள் பாண்ட், லேக், ஸ்ட்ரீம், ஸ்வாம்ப் ஏரியாஸ். தென் டிஃபரண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் ஹைட்ரோசியர். Different stages means what are the different stages? Yes, we will study it in detail. சரியா? There are different stages in hydrosphere. Okay. இப்போ ஹைட்ரோஸ்பியர்னா என்னப்பா?
What is hydrosphere? The succession starts in regions where water is plenty. Plenty of water எங்க இருக்குதோ அங்க வந்து நம்ம என்ன செய்றோம்? We are planting the trees. Example, nearby ponds, lakes, stream and swampy areas. Then ஒரு ஹைட்ரோஸ்பியரை நம்ம வந்து ஃபார்ம் பண்ணோம்னா there are different stages. Not at a sudden. ஒரே நாளில் வந்து என்ன செய்ய முடியாது, ஒரு ஹைட்ரோஸ்பியரை நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. It takes number of stages. The first stage is called phytoplankton stage. What is the first stage in hydrosphere ma? Phytoplankton. அப்போ ஒரு வாட்டர் பாடினா அதில் நம்ம பிளான்ஸை வளர்க்க போகிறோம் அப்படின்னா அங்கே முதல்ல என்ன இருக்கணும் அந்த வாட்டர் பாடியில்? It must contain more phytoplanktons. Understand? The water body must rich in phytoplankton. So we have to grow phytoplanktons in that pond or in that water body. So that stage is called phytoplankton stage. It is the first stage of succession consisting of pioneer community, green algae. What are the pioneer community? Already அந்த வாட்டர் பாடியில் என்னெல்லாம் இருக்கணும் பாரு, கிரீன் ஆல்கே இருக்கலாம், தென் டயட்டம்ஸ் இருக்கலாம், பாக்டீரியா வந்து இருக்கலாம். இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணணும். அந்த ஒரு சக்சஷன் நம்ம வந்து ஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுவும் ஹைட்ரோஸ்பியர்னா ஒரு வாட்டர் சக்சஷன். சரியா? வாட்டர் பாடியை வந்து அதை ஒரு ஈகோசிஸ்டமாக மாற்றுறோம். அப்போ மாற்றணும்னா முதல்ல அங்கே ஃபைட்டோபிளாங்க்டான்ஸை நிறைய என்ன செய்யணும்? we have to grow. அப்போ என்னென்ன ஃபைட்டோபிளாங்க்டான்ஸை முதல்ல வளர்க்கணும்? green algae, diatoms and bacteria. Green algae, diatoms and bacteria. Then the colonization of this organism enrich the amount of organic nutrients of pond due to their life activities and death. சரி, இப்போ வந்து அங்கே ஆல்கேயும் சரி, டயட்டம்ஸ் சரி, பாக்டீரியாவை நிறைய வளர்க்கணும். கொலனைசேஷன் மீன்ஸ் நம்பர் மோர் தேன் 1 or 2. சரியா? we have to grow in colony. குரூப்பாக வளர்க்கணும். குரூப்பாக வளர்க்கும் போது அந்த ஃபைட்டோபிளாங்க்டான்ஸ் தே ப்ரொடியூஸ் மோர் ஃபுட். சரியா? அங்கே நிறைய ஃபுட் சோர்ஸை வந்து என்ன செய்யும்? இட் வில் ஸ்டோர்ஸ் இன் தட் ecosystem. சரியாப்பா? எஸ். தென் first stage is called phytoplankton. Second stage, submerged plant stage. இப்போ அடுத்து ஃபைட்டோபிளாங்க்டான்ஸோட கவுண்டு கூடிட்டு அதனால நியூட்ரியன்ஸ் நிறையா இருக்குது அந்த ஹைட்ரோஸ்பியரில். இப்போ நம்ம வந்து அங்கே எதை வளர்க்கலாம்? submerged plants வந்து we can grow. Submerged plants. As a result of death and decomposition of planktons, silt brought from land by rainwater, மாதிரி ரெயின் வாட்டர் கொண்டு வர அந்த வேஸ்ட்டு தென் லீட் டு லூஸ் மட் ஃபார்மேஷன் அட் த பாட்டம் ஆஃப் த பாண்ட். அந்த ரெய்னி சீசனில் என்ன செய்யுது? அப்படி மண்ணெல்லாம் அரிச்சு கொண்டு உள்ளே விடுது. ஸோ அதில் வந்து மட்டு வந்து இப்போ சகதி மாதிரி அடியில் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அதுலேருந்து நம்ம என்ன செய்யலாம்? we can grow rooted submerged hydrophytes begin to appear on the new substratum. சரி, இப்போ பிளாங்க்டான்ஸ் ஃபர்ஸ்ட் இருந்தது, அடுத்தது சப்மர்ஜ்டு ரூட்டட் பிளான்ஸ் வந்து வளர ஆரம்பிச்சிருது. ஏன்னா அடியில் என்ன செஞ்சிருக்கு? மண் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெபாசிட் ஆயிருக்கு. எக்ஸாம்பிள் என்னென்ன பிளான்ஸ் எல்லாம் சப்மர்ஜ்டு பிளான்ஸ் வளருது பாரு? கேரா, யூட்ரிகுலேரியா, வேலிஸ்னேரியா அண்ட் ஹைட்ரிலா. These are the plants which are growing in the newly formed hydrosphere. Understand? Then the death and decay of these plants will build us the substratum of pond to become shallow. இதெல்லாம் போய் என்ன செஞ்சிருது? அப்படியும் அடியில் ஒரே அப்படியே அந்த பாண்ட் டீப்பாக இருக்கிறது வந்து ஷாலோவாக மாறிடுது. therefore this habitat new replaces another group of plants which are of floating type. அப்படி எல்லாம் டெபாசிட் ஆகி அதோட ஆழம் கம்மி ஆகும்போது என்னவாகுது? அடுத்த குரூப் ஆஃப் பிளான்ஸ் வந்து வளர தொடங்கிறது. தட் இஸ் கால்டு ஃப்ளோட்டிங் பிளான்ஸ். முதல்ல சப்மர்ஜ்டு பிளான்ஸ் வளர்ந்துட்டு நெக்ஸ்ட் வந்து ஃப்ளோட்டிங் பிளான்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு ஹைட்ரோஸ்பியர் ஒரு நியூவாக ஒரு வாட்டர் பாடியில் நியூ ஈகோசிஸ்டம் ஃபார்ம் பண்ணோம்னா முதல்ல என்ன இருக்கணும்? ஃபைட்டோபிளாங்க்டான்ஸ் இருக்கும். செகண்ட் என்ன இருக்கணும்? சப்மர்ஜ்டு இருக்கும். ஸோ சப்மர்ஜ்டு பிளான்ஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இஸ் கால்டு ஃபைட்டோபிளாங்க்டான் ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜ் இஸ் கால்டு submerged plant stage.
third stage is called submerged free floating stage. அடுத்து நம்ம என்ன ஃபார்ம் ஆயிட்டு ஃப்ரீ ஃப்ளோட்டிங் பிளான்ஸ் வந்து வளர தொடங்கிரும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து ஒரு ஈகோசிஸ்டம் பாண்ட் ஈகோசிஸ்டம் வந்து ஃபார்ம் ஆகுது. தட் இஸ் கால்டு ஹைட்ரோசியர். சரியாமா? அடுத்த ரூட்டட் ஃப்ளோட்டிங் பிளான்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. என்னெல்லாம்? நெலும்பு, நிம்ஃபையா, ட்ராப்பா, அசோலா, லிம்னா, தென் உல்ஃபியா and pistia. Then this stage pond will become almost 2 to 5 feet. அதோட அந்த பாண்டோட லென்த் வந்து எவ்வளவுதான் ஹைட் இருக்குதா? 2 to 5 feet. Hence, the rooted hydrophytic plants with floating large leaf stage colonizing the pond. இது எல்லாமே ஃபுல்லா என்ன செஞ்சிருது? குரூப்பா வளர்ந்து ஹோல் பாண்டையுமே ஆக்குபை பண்ணிருது. எது? The rooted hydrophyte and floating hydrophytes. இப்போ rooted hydrophytesக்கு வந்து நம்ம என்ன சொல்லலாம்? லோட்டஸ் சொல்லலாம், பிஸ்டியா சொல்லலாம், நிம்ஃபையா. இது எல்லாமே லீஃப் வந்து மேலே ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கும். சரியாப்பா? தென் பை டெத் அண்ட் டீகேயிங் ஆஃப் தீஸ் பிளான்ஸ் ஃபர்தர் the pond becomes more shallow. திருப்பி இதெல்லாம் அப்படி அழுகி அப்படி செத்து போய் அழுகி இதான உடனே அகெயின் இட் வில் பி அகெயின் ஷாலோ. இன்னும் ஆழம் வந்து குறைஞ்சிட்டே வருது. டியூ டு த ரீசன் ஃப்ளோட்டிங் பிளான்ட் ஸ்பீஷீஸ் இஸ் கிராஜுவலி ரீப்ளேஸ் பை அனதர் ஸ்பீஷீஸ் விச் மேக்ஸ் நியூ சீரியல் ஸ்டேஜ். அதெல்லாம் அப்போ என்ன செஞ்சிருது? ஆழெல்லாம் குறைஞ்சு போய் அது வந்து ஒரு லேண்ட் ஏரியா, ஒரு டெரஸ்ட்ரியல் லேண்டாவே மாறிடுது. சரியாப்பா? தட் ஸ்டேஜ் இஸ் கால்டு ரீட் ஸ்வாம்ப். ஒரு ஸ்வாம்பி ஏரியா, ஒரு ஈரப்பதமான ஒரு ஏரியாவா. ஏன்னா அந்த குளத்துல வந்து என்ன செஞ்சிருது? மண் எல்லாமே நிரம்பி அப்படி ஒரு என்னது ஒரு ஷாலோ ஏரியாவே மாறிடுது. தட் இஸ் கால்டு ரீட் ஸ்வாம்ப் ஸ்டேஜ். ரீட் ஸ்வாம்ப் ஸ்டேஜ். This stage we shall continue in the next class. Now I am going to wind up the session because here there is a heavy rain. I can't the sound வந்து பயங்கரமா இருக்குது ரெயினோட சவுண்டு. I can't shout. சரியாப்பா? Students, shall I wind up this session, ma? Yes. Sujit, do you have the test today? இன்னைக்கு டெஸ்ட் இருக்கா உங்களுக்கு? No. I think it was postponed to tomorrow. Fatima? Yes. Thank you so much, ma. Prepare well. சரியாடா? ஃபாத்திமா, சுஜித் யாரெல்லாம் எழுத போறீங்களோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ரிமைனிங் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுங்க அப்படின்னா, அந்த பிளான்ட் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் பிளான்ட் எக்காலஜியில் கொஞ்சம் கொஷின்ஸ் அனுப்பியிருந்தேன்லப்பா, அந்த கொஷின்ஸ் வந்து ஹோம்ஒர்க் நான் இன்னைக்கு கூட ஒரு தடவை மேம்கிட்ட அனுப்பி கொடுத்து I'll send it again. Understand? ஸோ அதை வந்து ரிமைனிங் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா படித்து எழுதிருங்க. I'll send the timetable and also the question and answers. Okay. Thank you, students. I'm going to wind up the session. Thank you so much.